Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A point traversed half of the distance with a velocity v0. The remaining part of the distance was covered with a velocity v1 for half of the time and velocity v2 for another half. நல்லா பாரு, இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட பாதி டிஸ்டன்ஸை, இந்த மொத்த டிஸ்டன்ஸோட பாதி டிஸ்டன்ஸை நீங்கள் v0 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த ரிமைனிங் பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த பாதி டிஸ்டன்ஸை நீங்கள் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில், இது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டிஸ்டன்ஸ்ப்பா. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னால் அங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸு, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன இதில் ட்ராவல் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற ஈக்குவல் டிஸ்டன்ஸு, அதாவது நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா இல்லையான்னு பார்த்துக்கோ. இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸையும் இங்கே இருக்கிற எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஸோ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை v0 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, அதில் என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதோ டைம் ஆகும் பார்த்தியா, அந்த டைமோட பாதி, இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆகிற டைமோட பாதி டைமில் நீ v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற, மீதி டைமை v2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறேன், ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ லாங் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கோ, இப்போ நல்லா பண்ண, இன்னும் சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது, அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் சம் x1, இந்த டிஸ்டன்ஸ் சம் x2, கரெக்டாக? ஸோ இந்த x1 + x2 கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ்னு கிடைக்கும், கரெக்டாக இல்லையா? இப்போ நான் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே அவன் ட்ராவல் பண்ணுற டைம் ஈக்குவல் டைம்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே எடுத்துக்கிற டைம் சம் டீனா, இங்கே எடுத்துக்கிற டைம் என்ன இருக்கும், டீயாக இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டி, இங்கே டைம் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஓகே சார், இப்போ திங்க் பண்ணி பாரு, இந்த இடத்துல எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி டைரக்ட் ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணோம். என்ன பண்ணு, இங்கே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன சார், x1 + x2, இதான் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். இங்கே எடுத்துக்கிற டைம் என்ன, t + t. இந்த x1 டிஸ்டன்ஸை சரியா, அகைன் இது சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த x1 + x2 சேர்த்து நீ எக்ஸ்னே போட்டுக்கலாம். டிவைடட் பை இந்த டைம் என்ன எப்படி எழுதிக்கலாம், x1/v1 + x2/v2. இது எப்படி வந்துச்சு, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி, அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போது இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் என்ன, இந்த டைம் டீயோட வேல்யூ x1/v1, இந்த டீயோட வேல்யூ சம் x2/v2. புரியுதா? ஸோ அகைன் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நான் உனக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், நீ அதில் டைரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ நல்லா பாரு, எனக்கு மொத்த ஜர்னிக்கு வேணும். மொத்த ஜர்னிக்கு வேணும்னா இங்கே நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸா, இங்கே நான் ட்ராவல் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. இங்கே நான் எடுத்துக்கிற டைம் சம் டி டைம், அந்த டி டைம் எப்படி எழுதிக்கலாம், டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி x/v0 ப்ளஸ் இங்கே என்ன எடுத்துக்குவேன், x/v1 ப்ளஸ் x1/v1 ப்ளஸ் x2/v2. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ மேலே என்ன கிடைக்கிது எனக்கு, 2x டிவைடட் பை கீழே என்ன x/v0 ப்ளஸ் x1/v1 ப்ளஸ் x2/v2, கரெக்டா? எல்சிஎம் எடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு x(v1, v2), இங்கே x1 v0, v2, இந்த இடத்துல பேசாமல் 2tன்னு போட்டு முடிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் இந்த மெத்தடில் கொண்டு வந்துட்டேன். டிவைடட் பை x2. ஸோ நல்லா பாரு, இந்த இடத்துல இருந்து நான் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் x1 வருமோ, இல்லை பாரு, இந்த இடத்துல இருந்து நான் x2க்கு பதிலாக x - x1 போடலாம்.
அப்போ நான் x2க்கு பதிலாக x minus x1 v0 v1 whole divide by v0 v1 v2. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த டேர்மில் எக்ஸ் வரும், அடுத்து இதை நான் இதோட மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் வரும். அப்போ நல்லா பார்த்தோன்னா எக்ஸு v1 v2 ப்ளஸ் எக்ஸு v0 v1. இங்கே பார்த்தோன்னா இந்த x1 டேர்ம் என்ன வருது? x1 v0 v2 மைனஸ் x1 v0 v1. இப்போ எதை காமன் எடுக்கலாம்? இதிலிருந்து நான் x v1 காமன் எடுக்கலாமா? இதில் ஆன்சர் வரல. ஓகேவா? ஷார்ட்கட்டில் நான் சொல்லி தந்துடுறேன் உனக்கு. x v1 காமன் எடுத்தால் v2 ப்ளஸ் v0. இங்கே இதை காமன் எடுத்துக்கலாம். x1 v0 காமன் எடுத்தால் v2 மைனஸ் v1. இதை ஃபுல்லாக விட்டு தள்ளு. சரியா? இது ரொம்ப லாங் மெத்தட், இது ஆகாத மெத்தட். இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு. இது ஃபுல்லாக விட்டுரு. சரியா? எதுடா விட்டுருன்னா என்ன? நான் எப்படி அடிக்கணும்? நல்லா பாரு, நீ ஈக்குவல் டிஸ்டன்ஸை இங்கே ட்ராவல் பண்ணுற ஸ்பீட் v0, இங்கே ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குது, என்னன்னு தெரியாது. இங்கே என்ன ஆகுது? ஈக்குவல் டைம் இன்டர்வலுக்கு இங்கே v1 இது v2. அப்போ இந்த இடத்துல நீ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? v1 ப்ளஸ் v2 பை 2. கரெக்டாக இல்லையா? ஈவன் ஒரு அப் பண்ணிட்டேனோ, அதாவது அந்த இடத்துல வந்து நான் டிஸ்டன்ஸ் கோலில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டைம் கோலில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால தான் அவ்வளோ கோலார் வந்துச்சு. ஸோ v1 ப்ளஸ் v2 பை 2 அதான் என்னது? இந்த இடத்துல இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ நல்லா பாரு, எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு நான் v0 ஸ்பீடில் போயிருக்கேன், அடுத்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்பீடில் போயிருக்கேன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. ஃபஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? v0. செகண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? v1 ப்ளஸ் v2 பை 2 ஹோல் டிவைட் பை ஃபஸ்ட் வெலாசிட்டி என்ன? என்ன ஃபார்முலா என்ன? 2v1 v2. ஸோ 2 ஃபஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி v0, செகண்ட் டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி இது. ஸோ 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2, v1 ப்ளஸ் v2. புரியுதா? இப்போ நல்லா பண்ண, இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தால் இது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ v0 v1 ப்ளஸ் v2 டிவைட் பை, நான் இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தேன்னா 2v0 ப்ளஸ் v1 ப்ளஸ் v2 ஹோல் டிவைட் பை 2. இந்த 2 மட்டும் மேலே போயிடுச்சுன்னா ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இங்கே இருக்குது. சரியா? பட் அகெயின் சார், இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் போகிற மாதிரி இருக்குது சார். எங்களுக்கு எதாவது ஷார்ட்கட்னா ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணு. சப்போஸ் நான் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு ட்ராவல் பண்ணுற வெலாசிட்டி v. சரியா? அடுத்து நான் ஈக்குவல் டைம் இன்டர்வலுக்கு ட்ராவல் பண்ணுற வெலாசிட்டியும் v. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட வெலாசிட்டி v தான், இதோட வெலாசிட்டி v தான், இதோட வெலாசிட்டி v தான். நான் எந்நேரமும் v ஸ்பீடில் தான் சார் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ ஆன்சர் என்ன வரணும்? vன்னு வரணும். அப்போ எல்லா வெலாசிட்டியும் ஈக்குவல்னு போட்டான். ஏன்னா யோசிச்சு பாரு, இப்போ 100 100 100 100 100 நீ 5 சப்ஜெக்டில் 100 மார்க் வாங்குற. அப்போ ஆவரேஜ் என்ன? 100 மார்க் தான் சார். 5 சப்ஜெக்ட் 95 95 95 95. அப்போ ஆவரேஜ் என்ன? 95 தான் வரும். அப்போ எல்லாமே வியாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ்லேயும் v வரணும். அப்போ எல்லா இடத்துல இந்த v0 v1 v2 எல்லாத்தையும் vன்னு போட்டேன், ஆவரேஜ்லேயும் v வரணும். ஃபஸ்ட்டு கேஸில் v1 v2 நான் ஈக்குவல்னு போட்டால் இது ரெண்டுமே சப்ராக்ட் ஆயிருமா? அப்போ ஆன்சர் 0 வருது. எனக்கு v வரணும். இங்கே பாரு, 2v இன்ட்டு v ப்ளஸ் vன்னா 2v ஹோல் டிவைட் பை 2v, இந்த v கேன்சல் ஆயிரும். அப்போ 2v. எனக்கு ஆன்சர் 2v வருது. எனக்கு v வரணும். இப்போ இந்த இடத்துல பாரு, 2v0 v1 ப்ளஸ் v2க்கு பதில் அகைன் v0 வேணாம் v. ஓகே, சம் வெலாசிட்டி v. அதாவது நான் ஈக்குவல் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணால் எனக்கு ஆன்சர் ஈக்குவலாக வரணும். 2v மைனஸ் v மைனஸ் v அப்போ 0 ஆயிருமா? அப்போ இங்கே ஆன்சர் இன்ஃபைனிட் ஆயிடுச்சு. வேறு இங்கே ட்ரை பண்ணி பாரு, 2v into 2v divide by 2v plus v. So 4v. இது இதோட கேன்சல் ஆயிரும், இது இதோட கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் v வந்துருச்சா?
ஸோ நீங்கள் எதுவுமே சால்வ் பண்ண வேணாம். இந்த இடத்துல பண்ணது சும்மா உனக்கு காட்டுறதுக்காக, இதுக்கு முன்னாடி பண்ணது அது தேவையில்லாத வேலை. ஓகேவா? நீ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2v1 v2 by v1 plus v2. ஸோ அங்கே என்னென்ன வெலாசிட்டி கொடுத்துருக்கோம் அந்த வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ண. நம்ம கேஸில் v1 எதுவாக இருந்துச்சு? v0 இருந்துச்சு. v2 என்ன? v1 plus v2 by 2ன்னு இருந்துச்சு. சரியா? ஈக்குவல் டைம் இன்டர்வல் இருக்குன்னா v1 plus v2 by 2. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.